இது நோம்புக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அப்பதான் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரீஅரேஞ்சிங் வீடியோ எல்லாம் போட்டு முடிச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. திரும்பவும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிச்சன்ல டைல்ஸ்ல வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். அதையெல்லாம் பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சமைச்ச பொருள் எல்லாம் தெரிச்சு பார்க்க அசிங்கமா இருந்துச்சு. அதனாலதான் இதெல்லாம் வந்து பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஏன்டா இந்த வேலையை தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஓரத்துல டைல்ஸ் வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு. அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம். ரூம் எல்லாம் பெயிண்ட் பண்றதுக்கு ஒரே நாள்ல எல்லாமே முடிச்சிட்டோம். ஆனா இந்த கிச்சனை தொட்டு ஒரு நாளே பத்தவே இல்லை. அந்த அளவுக்கு வேலை எடுத்துருச்சு. எப்படியோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிச்சன் வந்து அவ்வளோ நீட்டா இருந்துச்சு. முன்னாடி பார்த்த கிச்சன் நல்லா இருக்கா இல்ல இப்ப பாக்குற கிச்சன் நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாக்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு வேலையை நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அதோட அவுட்புட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செஞ்ச அலுப்பெல்லாம் பறந்து போயிடும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. கிச்சனு வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு கடைசியா ரமலானுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாசத்துக்கு நம்ம டென்ஷன் ஃப்ரீயா சமைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ லாங் வீடியோவா கொடுத்துருக்கேன். இண்டஸ் வேலியில இருந்து கேஸ்ட்ரைன் செட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். அது வாங்கலாமா வேண்டாமா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூமே கொடுத்துருக்கேன். லாங் வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரமலான் முபாரக்.